everyone, welcome to our channel. ஸோ நம்ம சேனலில் ஒரு நியூவான ஒரு ஒர்க் ஷாப் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட ஸ்டூடெண்ட்க்கு எல்லாருக்குமே வந்து எக்ஸைட்மெண்ட்டு அண்ட் ஹாப்பியாக இருக்கும். நம்ம இன்னிலேருந்து நம்ம மெஹந்தி ஒர்க் ஷாப் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த சேனலில் கண்டினியூஸாக இந்த மெஹந்தி ஒர்க் ஷாப்போட கிளாஸஸ் அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிளாஸஸ் தான். ஸோ எல்லாருமே ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த ஒர்க் ஷாப் நீங்கள் ஜாயின் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. நாம் வந்து இந்த மெஹந்தி ஒர்க் ஷாப்புக்காக ஒரு நியூவான ஒரு குரூப் நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் தான் கிளாஸோட அப்டேட், அதுக்கப்புறம் பிடிஎஃப். ஸோ இப்போ இந்த வீடியோவில் கூட நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த பிடிஎஃப் கூட நான் வந்து குரூப்பில் வந்து சென்ட் பண்ணிடுவேன். ஸோ குரூப்பில் பிடிஎஃப், ஹோம்ஒர்க் உள்ள ஷீட்ஸு, ப்ராக்டிஸ் ஷீட்டு எல்லாமே நான் வந்து அந்த குரூப்பில் தான் அப்டேட் பண்ணுவேன். ஸோ மறக்காமல் இந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணிக்கிட்டு அந்த குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த கிளாஸஸ் மட்டும் இல்லாமல் அண்ட் வெரைட்டி ஆஃப் ஃப்ரீ கிளாஸஸ் நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன் அண்ட் பேபிள் கிளாஸும் நான் வந்து காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ எல்லாருமே வந்து என்னோடய கிளாஸஸில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய ஸ்டூடெண்ட் அவங்களோட ஒர்க்கும் எல்லாருமே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ எல்லாருமே என்னோடய சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மெஹந்தி ஒர்க் ஷாப்போட ஃபஸ்ட் கிளாஸஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸ்டார்டிங்லேயே ப்ராக்டிக்கலாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா சில ஸ்டூடெண்ட்க்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து மெஹந்தி ஒர்க் ஷாப்போட இன்ட்ரோ கொடுத்துருவோம். அண்ட் தியரிக்கலாக நம்ம என்னென்ன பண்ணுவோம்னு சொல்லிட்டு ஒரு தியரிக்கலாக நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிப்பேன் இந்த வீடியோவில். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் நான் கரெக்டாக டெமோ மாதிரி நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஓகேவா? ப்ராக்டிக்கலாக நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ் பார்ப்போம். ஸோ தியரிக்கலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துருவோம். நிறைய இன்ஃபர்மேஷனும் நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மெஹந்தி ஒர்க் ஷாப்பில் நான் என்னோடய குரூப்பில் இந்த பிடிஎஃபை நான் சென்ட் பண்ணுவேன். அண்ட் ப்ராக்டிஸ் ஷீட்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுவும் நான் வந்து பிடிஎஃபாக சென்ட் பண்ணிடுவேன். ஸோ அது ஸ்டூடெண்ட்க்கு ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ எல்லாருமே வந்து அது ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது நீங்கள் ட்ரேஸ் பண்ணாலும் ஓகே தான், இல்லை நீங்கள் வந்து ப்ரிண்ட்டு எடுத்தோ அதுலேயும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணாலும் ஓகே தான். ஓகே, ஸோ இந்த இது வந்து நான் உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நம்ம மெஹந்தி ஒர்க் ஷாப்போட இன்ட்ரோ பார்ப்போம். மெஹந்தினா என்ன? கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, மெஹந்திங்கிறது வந்து ஒரு நேச்சுரல் டை. ஓகேவா? ஸோ அது எதுலேருந்து மேட் ஆகுதுன்னா ஹென்னா பிளான்ட், அதாவது மருதாணி இலை. ஸோ மருதாணி இலையிலேருந்து நம்ம வந்து ஒரு நேச்சுரல் டை உருவாக்குறோம். ஸோ அது எப்படி உருவாக்குறோம், ஸோ எப்படி மேக் பண்ணுறது, அந்த மருதாணி இலையை நம்ம படித்து அதை வந்து ட்ரை ஆக்கணும். ஓகேவா? ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பவுட்ரு பண்ணணும். பவுட்ரு பண்ணிவிட்டு அது வந்து ஒரு பேஸ்ட்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ அது பேஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு நம்ம சில டிப்ஸ்லாம் நம்ம இது யூஸ் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம ஆட் பண்ணிவிட்டு அது வந்து நம்மளோட ஸ்கின்ஸில் வந்து அப்ளை பண்ணுவோம். எதுக்கு? ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு டிசைன் நம்ம மேக் பண்ணுறதுக்கு. இப்போ ஸ்கின்னில் வந்து அப்ளை பண்ணும்போது அது ட்ரை ஆனோடனே அது வந்து ஒரு ரெட்டிஷாவோ இல்லை ப்ரௌனிஷாவோ மாறும். ஓகேவா? ஸோ அது மாறும்போது நம்மளை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அதனால தான் மெஹந்தி ரொம்ப பாப்புலர். ஸோ இந்த மெஹந்தி வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? நம்ம ஒரு வெட்டிங்ஸ்க்கு, ஃபெஸ்டிவல், இல்லை நம்ம ஏதாச்சும் வீட்டில் ஏதாச்சும் ஃபங்க்ஷன் பண்ணாலுமே நம்ம எல்லாருமே இது போட்டுக்கு நம்ம ஆசைப்படுறோம் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் வந்து எங்கே பாப்புலராக இருக்கும்னா, அதாவது எந்தெந்த கண்ட்ரியில் பாப்புலராக இருக்குன்னு நம்ம நெக்ஸ்ட் பார்ப்போம். இந்தியாவில், பாகிஸ்தானில், மிடில் ஈஸ்ட்டில் அண்ட் நார்த் ஆஃப்ரிக்கா. பட் நிறைய இடத்துல இது ரொம்ப பாப்புலராக தான் இருக்குது. மெயினாக நம்ம இந்த இடத்துல, அதாவது நம்ம இந்தியா, பாகிஸ்தான், மிடில் ஈஸ்டெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வந்து மெஹந்தி டூல்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம வந்து மெஹந்தி கோன் நம்மளுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும். அது ஹோம்மேடாக இருந்தாலும் சரி, ரெடிமேடாக இருந்தாலும் சரி. பட் ஹோம்மேடுக்கு நீங்கள் வந்து என்கிட்ட கேட்கலாம் மிக்ஸாலஜி கிளாஸ் இருக்குமான்ட்டு. பட் மிக்ஸாலஜி கிளாஸஸ் வந்து பேயபிள் கிளாஸஸ். நான் வந்து இந்த ப்ராக்டிக்கலுக்கு மட்டும் தான் நான் வந்து ஃப்ரீ கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு மெயினாக இந்த ஃப்ரீ கிளாஸஸில் என்னென்ன தேவைப்படுமோ நான் அது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். மெஹந்தி கோன் தேவைப்படும், டிஷ்யூ தேவைப்படும், டூத் பிக். ஓகேவா? ஸோ அது தேவைப்படும். ஏன்னா கரெக்ஷன் பண்ணுறதுக்கு அது மெயினாக அது ரெண்டும் தேவைப்படும். ஓகேவா? அண்ட் அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் ஷீட்டு. ஸோ இது 3 தான் நம்மளுக்கு தேவைப்படும். அந்த தேர்ட் ஒன், ஃபோர்த் ஒன் இருக்கலாம். ஸோ அது எல்லாமே வந்து மிக்ஸாலஜி கிளாஸஸில் தான் தேவைப்படும். ஏன்னா அது வந்து என்ஹான்ஸ் பண்ணும் அந்த மருதாணியை, அதாவது அந்த ஹென்னா அது வந்து நம்ம என்ஹான்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் அந்த லெமன் சுகர் சொல்யூஷன் போட்டு பார்த்தீங்களா. ஸோ ஃபார் கலர் என்ஹான்ஸ்மெண்ட். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் எசென்ஷியல் ஆயில் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து மிக்ஸாலஜி கிளாஸஸில் தான் இருக்கும். ஓகேவா? நம்மளுக்கு மெயினாக இந்த ப்ராக்டிக்கல் கிளாஸ்க்கு நம்மளுக்கு என்னென்ன தேவைப்படும்னா மெஹந்தி கோன், டிஷ்யூ, டூத்பிக், அதுக்கப்புறம் வந்து ப்ராக்டிஸ் ஷீட். இல்லைனா உங்களுக்கு வீட்டில் ஏதாச்சும் ஒரு பழைய புக்ஸு இல்லை யூஸ் பண்ணாத புக்கு உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஸோ நீங்கள் அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
ஓகேவா, ப்ராக்டிஸ்க்கு மட்டும். ஓகே ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது வந்து பேசிக் கோன் ஹேண்ட்லிங் டெக்னிக்கும். இது நான் வந்து பேசிக்காகவும் அண்ட் தியரிக்கலாகவும் உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு கிளாஸஸில் வந்து நான் எப்படி ஹேண்ட்லிங் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நான் டெமோவை காமிச்சிடுறேன். ஓகேவா, ஓகே ஃபஸ்ட்டு நம்ம எப்படி கோன் வந்து எப்படி ஹோல்டு பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ நம்ம எப்படி ஹோல்டு பண்ணணும்னா நம்மளோட கம்ஃபர்டபுளுக்கு ஹோல்டு பண்ணால் தான் நம்மளோட டிசைன்ஸ் வந்து நல்லா யூனிக்காக வரும். ஓகேவா, ஸோ சில வீடியோஸில் வந்து இப்படி தான் ஹோல்டு பண்ணணும் இப்படி தான் ஹோல்டு பண்ணணும்னு சொல்லுவாங்க. பட் ஒவ்வொருத்தவங்க கம்ஃபர்டபுள் பொறுத்து இருக்குது. ஓகேவா, ஸோ சில பேர் வந்து பென்சில் மாதிரி பண்ணுவாங்க, சில பேர் நைஃப் டைப் மாதிரி பண்ணுவாங்க. ஓகேவா, உங்களுக்கு எது கரெக்டாக இருக்குதோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்குதோ அந்த அளவுக்கு நீங்கள் கோன் ஹோல்டு பண்ணால் போதும். ஓகேவா, இதில் இந்த ரூல்ஸ்லாம் கிடையாது இப்படி தான் நம்ம ஹோல்டு பண்ணணுன்ட்டு. ஸோ உங்களுக்கு எந்த கம்ஃபர்டபுள் இருக்கோ ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஹோல்டு பண்ணிக்கலாம். ஓகேவா, செகண்ட் வந்து ப்ரெஷர் கண்ட்ரோல். ஸோ நம்ம எந்த இடத்துல வந்து லைட்டான லைன் போடணுமோ ஸோ அந்தளவுக்கு நம்ம கண்ட்ரோல் கொடுத்தா போதும். அதே மாதிரி டார்க் லைன். ஸோ டார்க் லைன் நம்ம எந்தளவுக்கு கரெக்டான அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. ஸோ அது டெமோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா, ஸோ நிறைய ஒவ்வொரு நம்ம எலமெண்ட் பண்ணும்போது நிறையா டெக்னிக் இருக்குது. ஸோ எப்படி பண்ணணுன்ட்டு ஸோ அதை நான் டெமோ கிளாஸஸில் நான் உங்களுக்கு இன்னும் நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அண்ட் த தேர்ட் ஒன் வந்து ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் லைன் நீட்லி. ஸோ ஸ்டார்டிங்கில் நீங்கள் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அதே அளவுக்கு தான் நீங்கள் எண்டிங்கில் நீங்கள் முடிக்கணும். ஓகேவா, ஸ்டார்டிங்கில் நீங்கள் ப்ரெஷர் நல்லா அழுத்தி கொடுத்துட்டு லாஸ்ட்டில் வந்து நீங்கள் லைட்டாக நீங்கள் கொடுக்கும்போது உங்களுக்கு அந்த அன்ஈவனாக வரும். ஸோ அந்த லைன் அன்ஈவனாக வரும். ஓகேவா, ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்ணுமோ அதே மாதிரி எண்டிங்கில் நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். ஓகே, ஸோ அதே மாதிரி மெயின்டைன் ஸ்ட்ரெயிட் ஹேண்ட் மூவ்மெண்ட். ஸ்டார்டிங் அதாவது பிகினர்ஸாக நம்ம இருக்கிறவங்க வந்து கண்டிப்பாக ஸ்டார்டிங்கில் கை நடுங்கும். ஓகேவா, யாராக இருந்தாலும் சரி. ஓகே, ஸோ அதுக்கு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கணும். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணால் தான் அந்த ஹேண்ட்லிங் நம்மளுக்கு கரெக்டாக வரும், நம்மளுக்கு அந்த மூவ்மெண்ட் வராது. அதாவது நம்மளோட கை வந்து நடுங்காமல் இருக்கும். ஓகேவா, ப்ராக்டிஸ் மேக் பர்ஃபெக்ட். ஓகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து மெஹந்தியோட இன்ட்ரோ அண்ட் தியரிக்கலாக நம்ம இந்த வீடியோவில் பார்த்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த திங்ஸ்லாம் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கிளாஸஸ் நம்ம கண்டிப்பாக டெமோ தான் நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் இந்த நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அந்த குரூப்பில் நான் வந்து ஆட் பண்ணி விட்ருவேன். ஸோ பிடிஎஃப் ப்ராக்டிஸ் ஷீட் எல்லாமே நான் அந்த குரூப்பில் தான் சென்ட் பண்ணுவேன். ஸோ நீங்கள் தாராளமாக என்னோடய குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, தேங்க்யூ, பாய். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸில் பார்க்கலாம். பாய்.